இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு பைத்தியக்காரன் மனநிலைக்கு வந்துவிட்டார். அவருடைய பேச்சு முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. அவ்வப்பொழுது உளறி கொட்டி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே வன்னியர் சமூகத்திற்கு எதிராக, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக மிகவும் மோசமாக விமர்சனம் செய்து வந்தார் திருமாவளவன். அவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ அல்லது டாக்டர் ஐயா அவர்களோ ஏதேனும் பதிலடி கொடுப்பார்கள். அதை வைத்து தமிழகத்திலே ஒரு அரசியல் நடத்தலாம். வன்னியர் அவர்களுக்கு எதிரான தலித் மோதல் என்கின்ற அரசியலை உருவாக்கி மீண்டும் திமுக கூட்டணியில் இன்னும் சில தொகுதிகளை கேட்டு வாங்கிவிடலாம் என்ற கனவிலே மிதந்து கொண்டிருந்தார். திருமாவளவனுடைய பேச்சை ஒரு பொருட்டாக, திருமாவளவனுடைய பேச்சை எந்த விதத்திலும் கவனிக்காமல், அந்த பேச்சை ஒரு பொருட்டாக மதிக்காமல், அவருடைய பேச்சை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் திருமாவளவனை ஓரங்கட்டிவிட்டு தன்னுடைய வேலையை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் டாக்டர் ஐயா அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் வெறுத்து போன திருமாவளவன் ஏதேனும் அரசியல் நடத்தலாம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியிடம் வலியினாக வம்பிழுத்து பார்த்தார். நடக்கவில்லை. ஆகவே இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவ்வப்பொழுது உளறி கொட்டி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட திமுக கூட்டணியில் ஸ்டாலினுடன் சேர்ந்து விட்ட காலத்திலிருந்து திருமாவளவனுக்கு இப்பொழுது ஸ்டாலினுடைய அந்த சாயல் வந்துவிட்டது. ஆகவே தான் அவரும் இப்பொழுது உளறி கொட்டி கொண்டிருக்கிறார். சமீபத்தில் அவர் உளறிய உளறல் என்னவென்று பார்த்தால், திமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி நெருங்கிவிடக் கூடாதே என்ற பதட்டம் அதிமுகவிடம் வெளிப்படுகிறது. பாஜகவோடு திமுக நெருங்காது என்பதை எடப்பாடி பழனிசாமி அறிவார். திமுக மீது சந்தேகம் எழுப்பவே இந்த விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி வைக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் பங்கேற்காமல் இருந்தது. அதாவது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் இருந்தது அடையாள போராட்டம் என்று திருமாவளவன் சமீபத்தில் உளறி இருக்கிறார். திமுகவோடு பாஜக கூட்டணி வைக்காது, அல்லது பாஜக கூட்டணிக்கு திமுக எந்த காலத்திலும் போகாது என்று இதுவரை திருமாவளவன் தான் திமுகவிற்கு நற்சாட்சி பத்திரம் வழங்கி கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட இப்பொழுது திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு ரகசிய உறவு வைத்து விட்டது. ஆகவே தான் மத்திய அரசின் பிரதிநிதியாக ரஷ்யாவிலே போய் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா நடத்திய சிந்தூர் தாக்குதலை நியாயப்படுத்தி பேசுகிறார். இதை பற்றித்தான் திருமாவளவன் மறைமுகமாக சொல்கிறார். கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக நெருங்கிவிடும். ஆகவே அதிமுகவிற்கு கூட்டணி பலம் இல்லாமல் போய்விடும் என்று எடப்பாடி பழனிசாமி அஞ்சுவதாக திருமாவளவன் கூறுகிறார். உண்மையிலேயே பாரதிய ஜனதா கூட்டணிக்கு திமுக சென்றால் அதை பார்த்து அஞ்ச வேண்டிய, கவலைப்பட வேண்டிய இடத்தில் திருமாவளவன் தான் இருக்கிறார். அதிமுகவோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோ அதை பார்த்து பயப்பட போவதில்லை, அஞ்ச போவதில்லை, கவலைப்பட போவதில்லை. அந்த கவலையெல்லாம் திருமாவளவனுக்கு தான் வரும். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற கூட்டணியில் அங்கம் வகிக்க மாட்டோம், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற கூட்டணிக்கு நாங்கள் போக மாட்டோம் என்று மார்தட்டி கொண்டிருந்த திருமாவளவன் இப்பொழுது சுதி இறங்கி உளறி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்ளாதது அடையாள போராட்டம் என்கிறார். நான் என்ன கேட்கிறேன், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை, திமுகவை இந்த மக்கள் தேர்ந்தெடுத்தது போராட்டம் நடத்தவா, ஆட்சி நடத்தவா? அடையாள போராட்டம் என்ற பெயரில் தமிழக மக்களை ஏமாற்றவா இவர்களை ஆட்சி கட்டில் அமர்த்தினார்கள்? நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் முதலில் கலந்து கொண்டிருக்க வேண்டும். கலந்து கொண்டு தமிழகத்திற்கு தேவையான நிதியை பற்றி ஆணித்தரமான வாதங்களை எடுத்து வைத்திருக்க வேண்டும். அதன் மூலம் நிதியை பெறுவதற்கு முயற்சி செய்திருக்க வேண்டும். அதையும் மீறி மத்திய அரசு தமிழக அரசுக்கு நிதி கொடுக்கவில்லை என்றால் அதற்கப்புறம் அடையாள போராட்டம் நடத்தலாம், அல்லது முழு போராட்டம் நடத்தலாம். அந்த கூட்டத்திலேயே கலந்து கொள்ளாமல் நாங்கள் அடையாள போராட்டம் நடத்துகிறோம், முதலமைச்சர் ஸ்டாலின் அடையாள போராட்டம் நடத்துகிறார் என்று தமிழக மக்களை இன்னும் எவ்வளவு காலம் ஏமாற்றுவீர்கள்? சரி, அப்படியே நிதி ஆயோக் கூட்டத்தில் இந்த தமிழக அரசு
தேவையான நிதியை கேட்டு பெற்றுவிட்டாலும் கூட அந்த நிதியை சரியாக பயன்படுத்துவார்களா? செந்தில் பாலாஜி போன்றவர்கள், பொன்முடியை போன்றவர்கள், ஏவா வேலுவை போன்றவர்கள் அதனை நடுவெளியிலேயே அபகரிப்பார்களா மாட்டார்களா? இதற்கெல்லாம் திருமாவளவன் பதில் சொல்வாரா? ஏன் திருமாவளவன் தொடர்ந்து உளறி கொட்டி கொண்டிருக்கிறார்? அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கிறது. எப்படியாவது அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்று திருமாவளவன் பேசுகிறாரா? அல்லது திருமாவளவன் ஒருவேளை திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு வைத்திருக்கின்ற இந்த ரகசிய உறவு மீண்டும் நெருக்கமாகி திருமாவளவனை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றி விடுவார்கள் என்ற பயத்தில் உளறி கொண்டிருக்கிறாரா என்ற கேள்விதான் இன்றைக்கு எழுகிறது. திருமாவளவன் அரசியலில் வினை விதைத்ததால் அவர் வினையை அறுக்கத்தான் போகிறார். திணை விதைத்திருந்தால் திணையை அறுக்கலாம். இவர் தொடர்ந்து மக்களுக்கு ஆதரவாக நடத்த வேண்டிய அரசியலை, தலித் சமூக மக்களின் உரிமைகளை பெறுவதற்காக நடத்த வேண்டிய அரசியலை, அரசியல் போராட்டத்தை, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதிக்காக நடத்த வேண்டிய அரசியலை, நடத்த வேண்டிய போராட்டத்தை, இந்த சமூகங்களின் உரிமைகளுக்காக இவர் கொடுக்க வேண்டிய உரிமை குரலை மறுதளித்துவிட்டு அவற்றை பற்றியெல்லாம் பேசாமல் வெறும் சனாதன எதிர்ப்பு, பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்பதை மட்டுமே சொல்லி தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்து அவர் கையில் எடுத்துக்கொண்டது வட தமிழகத்தில் வன்னியர், தலித் இந்த சமூக மக்கள் ஒன்றாகிவிடக் கூடாது என்பதற்காக திமுகவிற்கு ஆதரவாக திமுக இடுகின்ற கட்டளையை நிறைவேற்றுகின்ற திமுகவினுடைய கிளை செயலாளராக அல்லது தலைமைச் செயலாளராகத்தான் இன்று வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட திமுகவின் முதன்மை செயலாளர்களில் இவரும் ஒருவர். அவ்வளவுதான். இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று ஒரு பெயரை வைத்துக் கொண்டு அந்த அரசியல் கட்சியை தலித் சமூகத்திற்கு ஆதரவாக நடத்தாமல் தலித் சமூகத்தை அறிவாலயத்தின் காலடியில் போட்டு அவர்களை நசுக்கிவிட்டார். இதைத்தான் திருமாவளவன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அது வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்பொழுது அந்த பிரச்சனை பெரும்பாலும் மக்கள் மத்தியிலே சென்று அடைந்து விட்டது என்பதற்காக திட்டமிட்டு இப்படி உளறி கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறோம் என்று தெரியாமலே பேசிக் கொண்டிருக்கிறார். திருமாவளவன் இவ்வளவு சீக்கிரம் இப்படி உளறி கொட்டுகின்ற மனநிலைக்கு, கிட்டத்தட்ட பைத்தியக்காரன் மனநிலைக்கு வருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.